ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் 12 முதல் ஜூன் 21 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு, அந்த நட்சத்திர அதிபதி என்ன பாவ தொடர்புகளை வச்சுருக்கார், இதுதான் நம்ம ஜோதிடத்தை பார்க்க வேண்டிய முறையான அணுகுமுறை. எல்லாரும் பழையபடி திரும்ப கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நட்சத்திரம் ராசி பலன் அப்படின்றது. நான் சொல்கிற நட்சத்திரம் எல்லாமே லக்னத்தை சார்ந்தது தான். லக்னத்திலிருந்து சந்திரன் எங்கே நகர்றாரு, ஒவ்வொரு கிரகமும் எங்கே நகருது அப்படிங்கிறது தான் நமக்கு அக்யூரஸியான ஜோதிடம். ராசி நம்ம பிறக்கும்போது இருந்தது தான், அது இப்போ ஸ்டேபிளாக இருக்காது, திசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. முதல் நாள் ஜூன் 12ஆம் தேதி மூல நட்சத்திரம். நமக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது, அது மாதிரி விரும்பத்தகாத செலவுகளாகவும் சில பேருக்கு இருக்கும். திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு, அல்லது திடீர்னு ஒரு ஃபைன் கட்டுறது, ஒரு தேவையில்லாத செலவு. ஏதோ ஒரு வகையில் நம்ம பணம் ஏதோ ஒரு வகையில் கைவிட்டு போகுது. ஆனால் அதே நேரத்தில் ஆராய்ச்சியில் இருக்கவங்க, பிரயாணங்கள் செய்கிறவங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு அவர் தொழிலுக்கு நல்லது கொடுக்கும். பட் 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவனுடைய நட்சத்திரம் என்பதனால நம்ம கவனமாக தான் இருக்கணும். கேதுவும் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாயும் 8ல் தான் இருக்கார். அதனால் 8, 12 அப்படிங்கிற கிரகங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். நமக்கு திசா புத்தி அந்த மாதிரி 8, 12 இருந்து நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் கேது மாதிரி செயல்படுறார், 4ஆம் வீட்டில் மேசராசியில் இருக்கார். அதுவும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் வேறு இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நம்ம வேலை பார்க்குறது, வீட்டுக்கான லோன் கிடைக்கிறது மற்றும் நம்முடைய அனைத்து வித திறமைகளையும் வெளிப்படுத்தி நாம் ஒர்க்கில் எஃபிஷியண்ட்டை காட்டக்கூடிய நல்ல நாள் தான். மற்ற உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கணும். ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். நமக்கு அஷ்டமாதிபதி இல்லவா சூரியன். இப்போ அந்த சூரியன் ரிஷபத்தில் இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், செவ்வாய் நமக்கு 8ல் இருக்கிறதுனால, சனி 3ல் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் படபடப்பு, பரபரப்பு, எதிர்பாராத சில வாக்குவாதங்கள், இதெல்லாம் கவனமாக இருங்க. ஏற்கனவே ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகளில் நம்மளை டார்ச்சர் பண்ணிவிட்டு அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தன்மையாக பேசி பழகி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு 5ஆம் இடம் என்பது நம்ம குழந்தைகளை கூட குறிக்கும், நம்மளோட பாசமாக பழகிறவங்களை கூட குறிக்கும். அதன் மூலமாக நமக்கு ஒரு இன்சல்ட் ஏற்படுறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மன ஆறுதல் இருக்கும், செலவுகளிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற நாள். கோயில் வழிபாடு, குழந்தைகளோடு இருக்கிறது, கணவன் மனைவி உறவு பலப்படுறது, இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்ல நாள். மறுநாள் ஜூன் 16 திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம். நம்ம மகரத்தில் தான் அவிட்டத்தினுடைய 2 பாதம், 2ஆம் வீடான கும்பத்தில் 2 பாதம் இருக்குது. செவ்வாய் 8ல் இருக்கார். செவ்வாய் கேது நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால, கேதுவும் 8ல் இருக்கிறதுனால பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பேசுனா வம்பு. அதே மாதிரி படபடப்பு, பரபரப்பு, ஏதாவது ஒன்று அவசரமாக செய்யணும்னு போய் அசால்ட் பண்ணிடுற ஒரு கவனக்குறைவான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நெருப்புலையாகட்டும், எலக்ட்ரிக்கல் சாமான்களை தொடுறதுலையாகட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருங்க. ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடமான பேச்சு ஸ்தானத்தில்
ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ராகுவும் அங்கேயே இருக்கார். ராகு குருவை போல செயல்படுகிறார் மற்றும் சுக்கிரனை போல செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கி பேசி ஒரு வாக்குவாத திறமை சாமர்த்தியத்தினால நமக்கு ஒரு பொருள் வரவு வளர்ச்சி உண்டு. வேலையிலையும் நல்ல பேர் எடுக்கலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும். ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலே பணவரவு தான். அதுலேயும் குருவனுடைய நட்சத்திரம், குபேரனுடைய நட்சத்திரம் தான் பூரட்டாதி. அப்படிப்பட்ட பூரட்டாதிக்குண்டான அதிபதியான குரு 6ஆம் இடமான நம்ம 2ஆம் இடத்துக்கு சாதகமான இடத்துல குரு இருக்கார். குரு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு போகக்கூடிய நல்ல நாள். ராகுவும் 2ல் இருக்கார். அதனால் வேலைக்கு சிறப்பாக இருக்கும். குரு ராகு பரிவர்த்தனை நமக்கு நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் குரு ராகு தொழில் ஸ்தானம் சம்மந்தப்பட்டிருக்கோ இன்றைக்கி கொஞ்சம் பல்காக பிஸ்னஸ் நடக்கும், பண வரவு வரும். ஆனால் 8-12 தொடர்பு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க. ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இப்போ மீன ராசியில் சந்திரன் சனியோட சேர்ந்து சனியாகவே வேலை செய்கிறார். தைரியஸ்தானம்தான் சனி. ஆனால் அந்த சனி தைரியத்தை கொடுக்குற அதே நேரத்தில் புதனுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கார். அந்த புதன் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் என்னென்னா இன்றைக்கி ஒரு கம்யூனிகேஷன் வேலைகளை தள்ளி போடுங்க. அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு பிளான் பண்ணுறது, ஒரு ட்ரிப்பு போகிறது, இதெல்லாம் தள்ளி போடுங்க. உங்களுடைய தைரியத்தினால, முயற்சியினால் வேலையில் உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாள். ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 2ல் ராகு, 6ல் புதன். புதனுக்கும் ராகுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, பைப்பிங் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு மற்றும் இப்போ ஹார்ட்வேர் விற்கிறது, கம்ப்யூட்டர் விற்கிறது மற்றும் நம்ம அனைத்து விதமான வணிகம், ட்ரேடிங், இதுக்கெல்லாமே சிறப்பான நாளாக அமைகிறது. உங்கள் ஜாதகத்தில் புதனோ ராகுவோ 8-12 தொடர்பு இருக்கான்னு பார்த்து காரியங்களில் நிதானப்பட்டு செய்யுங்க. மற்றவர்களுக்கு இது பணத்தை நல்லபடியாக நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஜூன் 21 சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், 4ஆம் இடம், சுகஸ்தானம். அங்கே சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். கேது 8ல் இருக்கார். கேது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காங்க. சூரியன் இன்றைக்கி நமக்கு 6ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம். அப்போ ஒரு வீடு கட்டுறோம், திடீர்னு பார்த்திங்கன்னா வேலையாட்கள்னால பிரச்சனை, கொஞ்சம் டென்ஷன். அப்புறம் பொருள் வாங்கிறது அல்லது பொருளில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வண்டி வாகனம் திடீர்னு ரிப்பேர் வந்துருச்சு, சின்ன சின்ன விபத்தாயிருச்சு. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் இந்த 4-8 தொடர்பு. அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் 8-12 தொடர்பு இருந்தால் தான் அது பாதிக்கும். இல்லாதவங்களுக்கு ஒரு டென்ஷனால் போயிடும். ஆனால் வேலைக்கு நல்ல நாளாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.